அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரபல்யமான இடத்தில் அழகான புத்த பெருமானுடைய மடம் காணப்பட்டது. அது வணங்குவதற்கும் தியானம் செய்வதற்கும் மிகவும் பொருத்தமானதாக அமைதியான இடமாக காணப்பட்டது. துறவிகள் எல்லாரும் தியானம் செய்து கொண்டிருப்பார்கள். அங்கு ஒரு களிமண்ணினால் ஆன பெரிய புத்த சிலை காணப்படுகின்றது. அங்கு இருக்கின்ற பெரியவர் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவினை எடுக்கின்றார். அது என்னவெனில், அந்த புத்த சிலையினை அந்த இடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகின்றது. அச்சிலை மிகவும் பெரிதாக காணப்படுவதனால் பாரந்தூக்கியின் துணையுடன் மெதுவாக எடுக்க முயற்சிக்கின்றனர். என்ன அதிசயம்! தூக்கும் பொழுது சிறிதாக ஒரு வெடிப்பு ஏற்படுகின்றது. அப்பொழுது லேசாக மழையும் பெய்யத் தொடங்குகின்றது. அப்போது அம்மடத்தின் பெரியவர் சொன்னார், சிலையை தூக்க வேண்டாம், அவ்வாறே வையுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். பொழுது இரவாகியது. பெரியவருக்கு ஒரே ஆழ்ந்த யோசனையாக இருந்தது. நடு இரவில் டோர்ச் லைட் ஒன்றினை எடுத்துக்கொண்டு வந்து வெடிப்பினை அடித்து பார்க்கின்றார். அப்பொழுது வெடிப்பினுள் பளபள என்று ஒரு ஒளி அடிக்கின்றது. அதனால் மெதுவாக களிமண்ணினை அகற்றி பார்த்தார். என்ன அதிசயம்! அது தங்கமாக தெரிந்தது. பிறகு எல்லோருடைய உதவியுடனும் அந்த களிமண் முழுவதும் மெதுவாக அகற்றப்படுகின்றது. பின்னர் அழகான பொலிவுடன் ஒரு தங்க புத்த பெருமானுடைய சிலை காணப்படுகின்றது. மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எமக்குள் பல திறன்கள், முடியுமான தன்மைகள் ஒளிந்து காணப்படுகின்றது. அந்த புத்த பெருமானுடைய சிலையின் களிமண்ணினை அகற்றி தங்கச்சிலை உருவானது மாதிரி எமக்குள் காணப்படுகின்ற பலவீனங்கள், நெகட்டிவிட்டிகள் என்பவைகளை அகற்றுகின்ற பொழுது நாம் ஒரு சிந்தனையுள்ள, பகுத்தறிவுள்ள மனிதனாக மாறலாம் என்று இக்கதையின் மூலம் வெளிக்கொண்டு வரப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.